கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம இந்த வாரம் முழுவதும் பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 2 தான் இன்னையிலிருந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கு, இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்க போறோம் அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின் இருக்கு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, வகுப்பறையில் கற்றலுக்கான மதிப்பிடுதல் இதுதான் யூனிட் 2. யூனிட் 2 தலைப்பு பாத்தீங்கன்னா வகுப்பறையில் கற்றலுக்கான மதிப்பிடுதல். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? சார் என்ன சார் இந்த யூனிட்ல 4 கொஸ்டின் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரும். இதுல ஒவ்வொரு கொஸ்டின் கீழையும் நிறைய தலைப்புகள் வரும். அதை நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கற்றல் குறித்த நடத்தை கொள்கையின் பார்வை. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மாறி வரும் மதிப்பீட்டு நடைமுறைகள். இப்போ இந்த கொஸ்டின் நிறைய தலைப்புகள் வரும், அதை கிளாஸ் எடுக்கும்போது சொல்றேன். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மதிப்பிடலின் வகைகள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கான வகுப்பறை நடைமுறைகள். இந்த 4 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த கற்றல் குறித்த நடத்தை கொள்கையின் பார்வை. கற்றல் குறித்த நடத்தை கொள்கையின் பார்வை அந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல பாருங்க, கொஸ்டினோட தலைப்பு பாருங்க, யூனிட்டோட தலைப்பு பாருங்க, வகுப்பறையில் கற்றலுக்கான மதிப்பிடுதல். பாருங்க, ஒரு வகுப்பறையில கற்றலுக்கான ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு, அந்த கற்றுக் கொடுத்ததை அந்த மாணவர்களை எப்படி நம்ம மதிப்பிடுவோம் அப்படின்றதான் இந்த கேள்வி. சரிங்களா? இதை பாருங்க, வகுப்பறையில் கற்றலுக்கான மதிப்பிடுதல். இதுல அந்த நடத்தை கோலங்கள் அப்படின்ற வார்த்தை வருது பார்த்தீங்களா? இப்போ நான் சொல்றத நீங்க ஒன் டைம் கரெக்டா நீங்க கவனமா கவனிச்சிட்டீங்கன்னா இந்த கவனிச்சதை வச்சு நீங்க எக்ஸாம்க்கு ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, கற்றல் குறித்த நடத்தை கொள்கையின் பார்வை இதுதான் கொஸ்டின். இதுல பாருங்க, கற்றல், இதுல கற்றல் வருது. அடுத்து நடத்தை கொள்கை. நடத்தை கொள்கை ஒண்ணு கிடையாது, நம்மளுடைய செயல்பாடு, அதாவது மாணவர்களுடைய செயல்பாடு, அதைத்தான் நடத்தை கொள்கைன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, கற்றல் என்பது நல்லா புரிச்சுக்கங்க, சுற்றுச்சூழலிலிருந்து பெறப்படும் தகவல்களுக்கு ஏற்ப, நம்முடைய சுற்றுச்சூழலிலிருந்து பெறப்படும் தகவல்களுக்கு ஏற்ப, அடுத்து பாருங்க, நமது நடத்தையை வெளிப்படுத்துதல். சுற்றுச்சூழலிலிருந்து பெறப்படும் தகவலுக்கு ஏற்ப நம்முடைய நடத்தையை வெளிப்படுத்துறது தான் இந்த கற்றல் குறித்த நடத்தை கொள்கையின் பார்வை. அதெல்லாம் சார் சுற்றுச்சூழலிலிருந்து பெறப்படும் தகவல்கள். இப்ப பாருங்க, ஒரு சிட்டியில நம்ம பைக் ஓட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப சிக்னல் சிவப்பு விளக்கு எரியுது. எரிஞ்ச உடனே நம்ம வண்டியை நிறுத்திடுறோம். அடுத்து பச்சை லைட் எரியுது. எரிஞ்ச உடனே நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடுறோம். சரிங்களா? இது பாருங்க, சுற்றுச்சூழலிலிருந்து பிறப்ப தகவல் தான் அந்த சிவப்பு விளக்கு, அந்த பச்சை விளக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய நடத்தையை மாத்திக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதுதான் சுற்றுச்சூழலிலிருந்து பெறப்படும் தகவலுக்கு ஏற்ப நமது நடத்தையை வெளிப்படுத்துதல் ஆகும். இப்போ பொதுவா சொல்லிட்டோம். இப்போ அதுக்கு ஒரு வகுப்பறைக்கு வாங்க. வகுப்பறையில் வருங்க, வகுப்பறை கற்றல் கற்பித்தலுக்கு வாங்க. வகுப்பறை கற்றல் கற்பித்தல் நடக்கும் பாருங்க, ஆசிரியர் அளித்திடும் அறிவுசார் தகவல்களை அல்லது கற்றல் அனுபவங்களை. ஆசிரியர் கிளாஸ்ல பாடம் எடுக்கிறாரு, அறிவுசார் தகவல்களை கொடுக்கிறாரு, கற்றல் அனுபவங்களை அந்த கிளாஸ் எடுக்கிறாரு, தன்னுடைய அனுபவங்களை அந்த கிளாஸ் எடுக்கிறாரு. அதை மாணவர்கள் என்ன செய்றாங்க, கவனிக்கிறாங்க. அதை பாருங்க, மாணவர்கள் பெற்று இந்த ஆசிரியர் சொன்ன தகவல்களை எல்லாம் மாணவர்கள் பெற்று அவற்றின் விளைவுகளை நடத்தையின் மூலம் வெளிப்படுத்துதல். அந்த விளைவுகளை நடத்தையின் மூலம் வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா புரியும்னா, ஆசிரியர் ஒரு பாடத்தை கிளாஸ் எடுக்கிறார், இது ஆசிரியருடைய கற்றல் அறிவு சார்ந்த தகவல்கள். சரிங்களா? அதை மாணவர்கள் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அந்த ஆசிரியர் சொன்ன தகவல் அப்படியே எக்ஸாம்ல போய் எழுதுறாங்க. இல்லைன்னா ஆசிரியர் கொஸ்டின் கேட்கும்போது அந்த தகவலை சொல்றாங்க. ஆசிரியர் நடந்த தகவல்களை மாணவர்கள் மனசுல பதிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதை தேர்வுல போய் எழுதுறாங்க. இல்லைன்னா ஆசிரியர் கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கான ஆன்சரை சொல்றாங்க. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கற்றல் குறித்த நடத்தை கொள்கையின் பார்வை. இன்னும் சிம்பிளா சில சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க.
இதை நீங்க ரீட் பண்றப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, பிராக்கெட்ல கொடுத்துக்க பாருங்க. கற்றல் அனுபவங்கள் ஆசிரியரால் அளிக்கப்படுதல். ஆசிரியர் தான் கிளாஸ்ல பாடம் எடுத்துறாரு. அடுத்து பாருங்க, கற்போர்னா இதுல யாரு? மாணவர்கள். அவற்றை பெற்று தமது நடத்தையில் வெளிப்படுத்துகின்றனர். இதுல பாருங்க ஒரு 3 முக்கியமான விஷயம். ஒண்ணு பாருங்க, கற்றலை ஒரு இயந்திரத்தனமான செயலாக கருதுகிறது. இது ஆசிரியர் சொல்றாரு, மாணவர்கள் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிறாங்க, அப்படியே எக்ஸாம் எழுதுறாங்க. இது வந்து ஒரு இயந்திரத்தனமான சொல்றாங்க. செகண்ட் பாருங்க, இங்கு மாணவர்கள் பெற்றிடும் அறிவு வெறும் தகவல்களாக விளங்குமே தவிர, ஆசிரியர் சொல்ற தகவலை அப்படியே மனசுல பதிச்சுக்கிறாரு, இது வந்து ஒரு தகவல் மட்டும்தான், அவற்றை பொருத்தமாக தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திடும் ஆற்றலாக உருப்பெறாது. அதாவது இது மாணவர்கள் சொந்தமாக சிந்திக்க விஷயம் கிடையாது. ஆசிரியர் சொல்ற தகவல்கள் வந்து மாணவர்கள் அப்படியே மனசுல வாங்கிக்கிட்டு ஆசிரியர் கொஸ்டின் கேட்கும்போது பதில் சொல்றாங்க, தேர்வு எழுதும் போது தேர்வு எழுதுறாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கற்றல் குறித்த நடத்தைசார் கூறுகள். ஒரு சுற்றுச்சூழல் பத்தி ஒன்று சொல்லிட்டேன், அடுத்து வகுப்பறையில் என்ன நடக்குன்னு நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே. இது வந்து அந்த நடத்தைசார் கூறுகள் தெரிஞ்சு. இதை எப்படி சார் மதிப்பிடுவாங்க, மாணவர்கள்ட்ட எப்படி சார் மதிப்பிடுவாங்க, அதுதான் இந்த கொஸ்டின். மாணவர்கிட்ட எப்படி சார் மதிப்பிடுவோம்? நல்லா கவனிங்க. இந்த வகுப்பறை கற்றல் எப்படி மதிப்பிடப்படுகிறது பார்த்தீங்கன்னா, விலை பொருள் மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்துகிறது. ஆசிரியர் கிளாஸ் எடுத்து முடிச்சுறாரு, அது வந்து ஒரு தேர்வு வைக்கிறாரு, தேர்வு எழுதிட்டு அந்த பேப்பரை வாங்குறாரு, அந்த பேப்பரை திருத்துறாரு. விலை பயன், ஆசிரியர் உள்ளீடு கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஆசிரியர் வந்து இன்புட் கொடுத்துருக்காரு, மாணவர்கள் வந்து அவுட்புட் வெளியிடுறாங்க, அந்த தேர்வு பேப்பர்ல வெளியிடுறாங்க. அப்ப என்ன அது? விலை பயன். ஆசிரியர் எவ்வளவு தகவல் கொடுத்துருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பேப்பர்ல வெளியிடுறாங்க. அதாவது தான் இதை விலை பொருள் மதிப்பீட்டு அணுகுமுறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல எது பயன்படுத்தப்படுறதில்ல, இந்த மதிப்பீடுல எது பயன்படுத்தப்படுவதில்லை அப்படி பாத்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் இந்த செயல்முறை மதிப்பீட்டு அணுகுமுறை, இந்த செயல்முறை மதிப்பீடு அணுகுமுறை பயன்படுத்தப்படல. ஏன்னா எதையுமே வந்து ஓனா செய்யறது இல்லை, செயல்முறை கிடையாது. ஆசிரியர் சொல்லி கொடுத்த தகவல்களை மாணவர்கள் மைண்ட்ல வாங்கி அப்படியே எழுதுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா விளைபொருள் மதிப்பீட்டு அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ இன்னைக்கு வந்து கற்றல் குறித்த நடத்தை கூடங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்து அது வகுப்பறைகள் எப்படி பயன்படுத்த சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கற்றல் குறித்த கொள்கையில வந்து எப்படி மதிப்பிடுவாங்க அப்படின்னா 2 வார்த்தை முக்கியமா வரணும். எப்படி மதிப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளைபொருள் மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்துவாங்க. எதை பயன்படுத்துவதில்லை? செயல்முறை மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்துவதில்லை. இதுதான் இந்த கேள்வி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, அடுத்து இதுல இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதனுடைய குறைகள் என்ன? இப்ப நான் சொல்ற வச்சு சொல்லிடலாம். மாணவர்கள் வந்து தகவலை மனப்பாடம் பண்ணி தான் எழுதுவாங்க, ஓனா அவங்களுடைய திறமையை சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது முதல் குறைபாட சொல்லலாம். 2வது, ஆசிரியர் சொல்றத அதை கேட்டு எழுதுவாங்க, புதுசா அதை சிந்திக்கிறதுக்கான அந்த உந்துதல், அந்த ஊக்கம் அவங்ககிட்ட இருக்காது அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி மாணவர்கள் புதிதாக எதையாவது கத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் இந்த குறைபாடுகளை கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தையில இந்த 2 நீங்க புரிஞ்சுட்டா எழுதிடலாம். அடுத்த ஹெட்டிங்ல வந்து இந்த மதிப்பீடு பார்த்தீங்கன்னா, இந்த விளைபொருள் மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்துகிறது, இதுதான் முக்கியம். எது பயன்படுத்தப்படவில்லைன்னா செயல்முறை மதிப்பீட்டு அணுகுமுறை பயன்படுத்தப்படுவதில்லை. இதுதான் இந்த கேள்வி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.